ஒரு பள்ளிக்கரணை அப்படிங்கிற அந்த சதுப்பு நிலத்தை நாங்கள் ஒரு வெட்லேண்டாக நாங்கள் அறிவித்து இதை பாதுகாப்போம். சர்வதேச அளவில் போடக்கூடிய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் மீறக்கூடாது. ராம்சார் நிலத்திற்கு அருகில் இருக்கிறது அப்படின்னு ஒரு பொய்யான அறிக்கையை சுற்றுச்சூழல் துறை தயாரிக்கும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கணும், இது ராம்சார் நிலங்கன்னு சொல்லியிருக்கணும். அவங்க அதை மறைக்கிறாங்க. இங்கே கட்டிடத்தை கட்டிட்டீங்கன்னா அந்த இடத்துல கேட்கக்கூடிய தண்ணீர் எங்கே போகும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வெள்ளமாக மாறும். ஒரு பிளான் அப்ரூவலுக்கு நீங்கள் சிஎம்டிஏக்கோ கார்பரேஷனுக்கோ எல்லா பேப்பரும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு போகும். அப்போ கூட திட்ட அனுமதிக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ லஞ்சம் கேட்போம். ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி பெரியகுளத்தூர் பக்கத்தில் இருக்குது. இப்போது இருந்து அமைச்சர் வந்து கிட்டத்தட்ட 29 கோடி ரூபாய் அமைச்சர் மட்டுமே லஞ்சம் வாங்கினாலும் நம்ம ஆதாரப்பூர்வமாக புகார். இப்படி ஒரு மோசடி பண்ணி ஒரு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் 3 நாளில் சிஎம்டி அப்ரூவல். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அவங்க தான் ஒரிஜினலாக இந்த மோசடியை பண்ணவங்களே. இப்போ சிஎம்டியோடைய அமைச்சர் சேகர் பாபு இருக்கிறார், அப்போது அன்சுல் மிஸ்ரான்னு ஒரு செக்ரட்டரி இருந்தார். இவங்களாம் தான் இதுக்கு பொறுப்பு. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் சார். வணக்கம் சார். வணக்கம். கடந்த வாரங்கள்ல நீங்க பள்ளிக்கரணை விவகாரத்தை பத்தி சொல்லியிருப்பீங்க. அதோடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்கு சார்? அதுல என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? பிரிகேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திற்கு ராம்சார் நிலத்திற்குள் பள்ளிக்கரணை சதுப்பு நில ராம்சார் ஆக அறிவிக்கப்பட்டது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொன்னார். ஏப்ரல் 2022 அறிவிக்கப்பட்டது. அதை வந்து பெருமையுடன் அவருடைய ட்விட்டர் பேஜில் எல்லாத்துலேயும் போட்டிருப்பார். இது ராம்சார் நிலமாக அறிவிக்கப்பட்டது. அப்போ ராம்சார்னா என்ன அப்படின்னா, ஒரு பள்ளிக்கரணை அப்படிங்கிற அந்த சதுப்பு நிலத்தை நாங்கள் ஒரு வெட்லேண்டாக நாங்கள் அறிவித்து இதை பாதுகாப்போம் அப்படின்னு சர்வதேச அளவில் போடக்கூடிய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் மீறக்கூடாது. அப்போ அந்த ஒப்பந்தத்தை மீறாமல் இருப்பதற்காக நாடளவில் சட்டங்கள் இருக்குது. அப்போ அந்த நாடளவில் இருக்கக்கூடிய நமக்கான சட்டம் அப்படிங்கிறது தான் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2017. அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு நிலமானது ராம்சாராக அறிவிக்கப்பட்டு விட்டால் அந்த டெசிக்னேட்டட் டேட்லேருந்தே நீங்கள் எந்த விதமான கட்டுமானத்திற்கும் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்குது. இந்த ராம்சார் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன சார்? இந்த ராம்சார் அப்படிங்கிறது ஈரானில் ஒரு சிட்டியோடைய பேர். முதல்ல சர்வதேச அளவில் நாடுகள் ஒன்று கூடி நம்ம இந்த மாதிரி உலக அளவில் வெட்லேண்ட்லாம் காணாமல் போயிட்டுருக்கு, ஈரநிலங்கள்லாம் காணாமல் போயிட்டுருக்கு. சுற்றுச்சூழல் மிகப்பெரிய அளவில் இதனால் பாதிப்புகளுக்கு உள்ளாகுது. நீங்கள் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதே, சுற்றுச்சூழல் அப்படிங்கிறதே அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஏற்பட்டது வந்து கடந்த 40-50 ஆண்டுகளில் தான் பெரிய அளவில். ஸோ அந்த மாதிரியாக 1971 ராம்சார் அப்படின்னு ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீட் பண்ணி இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நம்ம சர்வதேச அளவில் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அது அந்த சிட்டியில் கூட்டினதுனால அதற்கு பேரே ராம்சார்னு வச்சுருக்குறாங்க, அந்த கன்வென்ஷனுக்கு பேர். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனுடைய செக்ரட்டேரியட் சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த சுவிட்சர்லாண்டு இருக்கக்கூடிய செக்ரட்டேரியட் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லேருந்தும் நாங்கள் ராம்சாராக வெட்லேண்டாக பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மெம்பர் கண்ட்ரிஸாக ஜாயின் பண்ணுவாங்க. இந்தியா ஒரு மெம்பர் கண்ட்ரி. இதுபோல் 170 நாடுகள் அதில் மெம்பர் கண்ட்ரியாக இருக்கிறாங்க. அதில் இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தமிழ்நாட்டில் எதெல்லாம் ராம்சாரை அறிவிக்கணும் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசு நினைக்கிறதோ நம்ம ஒரு ப்ரப்போசலை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புவோம். மத்திய அரசாங்கம் அதை ஆய்வு செஞ்சு அவங்க வந்து ராம்சாருக்கு அனுப்புவாங்க அந்த செக்ரட்டேரியட்டுக்கு. அவங்க அதை ஆய்வு பண்ணி இந்த நிலங்களை இவங்க ராம்சாராக அறிவிக்கலாம், இல்லை அதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுட்டு அவங்க அதுக்கப்புறம் டெசிக்னேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரியாகத்தான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஏப்ரல் 8, 2022 அன்று சர்வதேச அளவில் ராம்சார் கன்வென்ஷனுடைய அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த நிலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் நிலம் என்று அறிவிக்கப்படுகிறது. அப்போ அந்த அறிவிக்கப்பட்ட நாள் முதலே எந்த விதமான கட்டுமானத்திற்கும் அனுமதி கொடுக்க முடியாது. இப்போ இவங்க ஒரு ஷேப் ஃபைலை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஷேப் ஃபைல் இங்கே மட்டும் இல்லை, ராம்சாருடைய வெப்சைட்டில், உங்கள் வெப்சைட்டில், என் வெப்சைட்டில் மட்டும், அரசாங்கத்துடைய வெப்சைட்டில் மட்டும் இல்லை, ராம்சாரோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் அதோட ஷேப் ஃபைல் மேப் இருக்குது. அந்த மேப்பில் போய் பார்த்தீங்கன்னாலும் இன்றைக்கி பிரிகேடு வந்து எந்த இடத்துல கட்ட போகிறோன்னு சொல்கிறாங்களோ அந்த சர்வே எண்கள் 453, 495, 496, 497, 498 இந்த சர்வே எண்கள் எல்லாமே அந்த ராம்சார் எல்லைக்குள்ளே வருது. சில பேர் சொல்லுவாங்க இது ஆனால் பிரிகேடுங்கிறது தனியார் நலமாச்சே, எப்படி அது வந்து இதுக்குள்ளே வருதுன்ற கேள்விகள்லாம் இப்போ கேட்குறாங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இதெல்லாம் வந்து இப்போ கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் இருக்குது.
கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படின்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்? கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனில் நீங்கள் உங்களுக்கு ஹை ரைஸ் பில்டிங்க்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. உங்கள் லேண்டாகவே இருக்கலாம், ஆனால் ஹை ரைஸ் பில்டிங்க்கு அப்ரூவல் கிடையாது. அந்த மாதிரி தான் ராம்சார் அப்படிங்கிறது. அது இன்னைக்கு வந்து அரசாங்கத்தினோட பேரில் இருக்கலாம், சிலது தனியார் பேரில் இருக்கலாம். ஆனால் ராம்சார் நிலங்களாக இருந்தால் அது ஈரநிலங்கள், தண்ணீர் தேங்கக்கூடிய இடம்னு சேட்டலைட் இமேஜரி மூலமாக ஐடென்டிஃபை செய்யப்பட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலங்கள். நீங்கள் இன்றைக்கி அதில் தண்ணீர் தேங்காமல் நீங்கள் கட்டிடத்தை கட்டிட்டீங்கன்னா அந்த இடத்துல தேங்கக்கூடிய தண்ணீர் எங்கே போகும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வெள்ளமாக மாறும். ஏற்கனவே பெரும்பாக்கத்தில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல 15 ஏக்கர் அளவிற்கு பிரிகேடு வந்து அவங்களுடைய லேண்டை சொல்கிறாங்க. இப்போ இந்த லேண்டுங்கிறது எங்கே இருக்குன்னா, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் லேண்டுடைய ஒட்டின லேண்டு இது. ராம்சார் எல்லைக்குள்ளேயும் வருது. அப்போ இதோடைய ஆரிஜின் எங்கே இருக்குன்னு நம்ம போய் பார்த்தோம். இதோடைய ஆரிஜின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிகேடு வைத்திருக்கக்கூடிய இந்த நிலம் உட்பட அனைத்து நிலங்களும் சர்வே எண் 430 சப்டிவைட் பண்ணப்பட்டது பெரும்பாக்கம் கிராமத்தில். பெரும்பாக்கம் கிராமத்தில் சர்வே எண் 430 அப்படிங்கிறது 1911 படி 643.9 ஏக்கருக்கான காப்பு காடு. இட்ஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட். பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருந்தார். இந்த பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை பல்வேறு காலகட்டங்களில் தாசில்தார் லஞ்சம் கொடுத்த பட்டா போடுவார் இல்லையா, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவர் வந்து சட்டவிரோதமாக காப்பு காட்டை வந்து இவங்க பட்டா போட்டிருக்கிறாங்க வெவ்வேறு காலகட்டத்தில். அப்படி ஒரு பட்டா போடப்பட்டு அது பிரிகேடு மார்கன் வந்து இன்னைக்கு அவங்க கையில் இருக்குது. அவர்கள் வந்து இதில் நான் கட்ட போகிறேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம். ஆனால் இது ராம்சாருக்குள்ளே வரும்பொழுது அரசாங்கம் என்ன செய்யணும்? உங்ககிட்ட ப்ரப்போசல் வருதா? ஏப்ரல் 8, 2022 படி இதற்கு பிறகு நாங்கள் எந்த கட்டுமானத்திற்கும் அனுமதி கொடுக்க முடியாது, இதுதான் சட்டம். உங்களுடைய லேண்ட் எங்கே வருது? அப்போ ராம்சார் மேப்புக்குள்ளே வருது. அப்போ நாங்கள் இதற்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அரசாங்கம் என்ன செய்கிறாங்க? அப்படியே அதற்கு எதிர்மாறாக என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்க முடியும் சார்? சதுப்பு அந்த ராம்சார் நிலத்தில் வரும்பொழுது அரசாங்கம் அதுக்கு மறுப்பு தானே கொடுத்துருக்கணும். அது மறுப்பு தான் கொடுத்துருக்கணும். அதில் ஒரு அப்பட்டமாக ஒரு பொய் சொல்கிறாங்க. என்ன பொய் சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அபட்டிங் ராம்சார் லேண்ட் அப்படின்றாங்க. அபட்டிங் ராம்சார் லேண்ட்னா ராம்சார் நிலத்திற்கு அருகில் இருக்கிறது அப்படின்னு ஒரு பொய்யான அறிக்கையை சுற்றுச்சூழல் துறை தயாரிக்கிறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வராங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் லேண்டில் அவங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டியே வருது. பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஃபாரஸ்ட் மினிஸ்டர் தான் இதுக்கு சேர்மன், வெட்லேண்ட் அத்தாரிட்டியோடைய சேர்மன். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கணும்? இது ராம்சார் நிலங்கன்னு சொல்லியிருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க அதை மறைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட் ப்ரப்போனன்ட் மறைக்கிறாங்க. அவங்க இந்த ராம்சார் நிலம் டிக்ளேர் பண்ணல. அவங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எங்கேயோ 1.8 கிலோமீட்டர் 1.28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு பொய் சொல்கிறாங்க அவங்களுடைய ப்ரப்போசல்லையே. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படின்னு அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அவங்களோட பார்டர் லேண்ட். அடுத்த லேண்டு 534/4 வந்து சதுப்பு நிலம். அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய 20.74 ஹெக்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 50 ஏக்கர்ஸ் அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலம். பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய பிரிகேடுடைய நிலம் ராம்சார் எல்லைக்குள் வரக்கூடிய நிலம். அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லிக்கணும்? ஃபஸ்ட்டு இது ராம்சார் நிலத்துக்குள்ளே வருது. ரெண்டாவது எங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய லேண்டுலேருந்து 0 மீட்டர்ஸ் எங்களோட அட்ஜாயினிங் லேண்டு தான் இவங்க லேண்டு, இதை சொல்லியிருக்கணும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு அப்பட்டமான பொய் சொல்கிறாங்க. எங்கள் லேண்டுக்கும் இவங்க லேண்டுக்கும் 65 மீட்டர் தூரம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பொய் அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பொய்யாக அறிக்கை கொடுத்து அவர்களை காப்பாற்றுவதற்காக இவங்க ஏன் 65 மீட்டர் தூரம்னு கொடுக்குறாங்கன்னா, ராம்சார் இருக்கிறத மறைச்சிருந்தா கூட நீங்கள் வந்து சதுப்பு நில பார்டரில் வந்து நீங்கள் ஹைரைஸ் பில்டிங் கட்ட முடியாது. பஃபர் கொஞ்சமாவது இருக்கணும். அப்போ அது கொஞ்சம் தூரம் இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக 65 மீட்டர் தூரம்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேண்டுமென்றே ஒரு பொய்யை சொல்கிறது. இதில் ஊழல் லஞ்சம் கைமாற்றம் கண்டிப்பாங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பிளான் அப்ரூவலுக்கு நீங்கள் சிஎம்டிஏக்கோ கார்பரேஷனுக்கோ எல்லா பேப்பரும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு போங்க. அப்போ கூட திட்ட அனுமதிக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு லஞ்சம் கேட்பாங்க இந்த 2 துறையும். அப்படி இருக்கக்கூடிய சிஎம்டிஏ கட்டுமான அனுமதிக்கு இல்லை இந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்க்கெலாம் இவங்க எவ்வளோ லஞ்சம் வாங்கிடும்? இதில் இப்போ எந்த பேப்பரும் கரெக்டு கிடையாது, எல்லா பேப்பரும் தப்பு இல்லையா? அப்போது இவங்களுக்கு கொடுக்கவே கூடாதவங்களுக்கு இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள் இந்த துறை அதிகாரிகள். இந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி பெரியங்குளத்தூர் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் அந்த பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா
அப்போது இருந்த அமைச்சர் வந்து கிட்டத்தட்ட 29 கோடி ரூபாய் அமைச்சர் மட்டுமே லஞ்சம் வாங்கினாருன்னு நம்ம ஆதாரப்பூர்வமாக புகார் கொடுத்துருக்கோம். அதற்கு பிறகு இப்போது ரீசெண்டாக கூட டிவிஎஸ்சி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. அந்த பின்னி இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒரு ஹைரைஸ் பில்டிங்க்கு அந்த இடத்துல ஒரு அந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட் பண்ணவங்க கிட்ட 50 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க இந்த சிஎம்டிஏ அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஹைரைஸ் பில்டிங்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்போ இது வந்து 1250 அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க, 15 ஏக்கர் அளவில் கட்டுறாங்க, எல்லா பேப்பருமே தப்பாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் 100-200 கோடி ரூபாய் அளவில் லஞ்சம் இவங்க வாங்கக்கூடிய ப்ராஜெக்ட். நாம் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து இது வந்து இதோடைய அபத்தத்தோடைய உச்சம் என்ன அப்படின்னா, இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் எக்கனாமிக் லாஸ் டு சிட்டிசன்ஸ். இது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங். ஏன்னா வெள்ளம் அப்படிங்கிறது 2015 எந்த அளவுக்கு அந்த பகுதியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். 2023 எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்த்துருக்கோம். 2015 சவுத் சென்னையில் நிறைய பேர் இறந்தே போனாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருந்தது. அப்போது நீங்கள் 15 ஏக்கர் அளவிற்கு வரக்கூடிய அந்த பெரும்பாக்கத்தில் இப்போ இங்கே இருக்கிற லேண்டு ஒரு பாட்டில் நெக் மாதிரி அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு திரும்ப கொஞ்சம் விரிஞ்சு அந்த ஒக்கியம் அளவுக்கு போகும். அப்போ அந்த மாதிரி ஒரு பாட்டில் நெக் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் போய் அடித்து ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஒரு இடம், தண்ணீர் அங்கே தேங்கக்கூடிய இடம், அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இப்போ இந்த பிரிகேடு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவங்க அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல தேங்கக்கூடிய தண்ணீர் 15 ஏக்கரில் தேங்கக்கூடிய தண்ணீர் இடம் இல்லை, கான்கிரீட்டை கொட்டிட்டிங்கன்னா அந்த தண்ணீரெல்லாம் வெள்ளமாக மாறும். அப்போ இந்த ஒரு பேசிக்கான ஒரு அறிவு அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லைங்க. அந்த பகுதியில் இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, அந்த பகுதியில் வெள்ள பாதிப்பு நடக்கும்போது நாங்கள் போய் பார்க்குறோம். அந்த மக்களோட 2023 அந்த டைமில் போகும்பொழுது இது பண்ணும்போது ஒரு ப்ளூ கலரில் டின் ஷீட்டு போட்டிருக்குறாங்க அப்போவே. அப்போ நான் என்னங்க இது ஒரு ப்ளூ கலர் டின் ஷீட், மார்ச்லாண்டுக்குள்ளே போய் ஒரு டின் ஷீட்டு போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மண்ணெல்லாம் ஏதோ கொட்டுறாங்களேன்னு சொல்லி அப்போ இது பண்ணால் அப்போ நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நிப்பாட்டினும் போது நம்ம என்ன நினச்சோன்னா, சரி அரசாங்கம் வந்து இது அப்போவே ராம்சார் லேண்டுன்னு பார்த்தோம், சரி ராம்சார் லேண்டுக்குள்ளே வருதுனால அரசாங்கம் நிப்பாட்டிட்டாங்க போல இருக்குது, இது அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ சமீபத்தில் தான் அங்கேருந்து என்ன மக்கள் சொன்னாங்க அப்படின்னா, இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாங்க. என்னடா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போய் பார்க்கும்பொழுது பார்த்தா, இப்படி ஒரு மோசடி பண்ணி ஒரு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஜனவரி 2025 கொடுக்குறாங்க. ஜனவரி 20 3 நாளில் சிஎம்டி அப்ரூவல் கொடுக்குது, அவ்வளோ வேகம். அப்போ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய மோசடியை தான் இதில் ஏற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்ன துறைகள் வராங்க சார்? இதில் பல துறைகளுக்கு இன்வால்மெண்ட் இருக்குது. WRD உதாரணத்துக்கு நீர் மேலாண்மை துறை, அவங்க ஒரு காமெடி பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொன்னால், இது தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதி, இது மார்ஷ்லாண்டு பகுதியாக ஒரிஜினல் ஏர் ரிஜிஸ்டரை பார்த்து நீங்கள் முடிவு செய்யுங்கள், இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, இப்படியெல்லாம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எங்களை இழுத்துறாதீங்க, இதில் அவங்க ரிப்போர்ட் இப்படி தான் இருக்குது. இதில் இனண்டேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது தண்ணீர் இந்த நாளைக்கு இங்கே கட்டடம் கட்டினா இந்த கட்டடத்துக்குள்ளே தண்ணீர் தேங்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா ஒசரமாக கட்டுங்க, ஏதோ 10 மீட்டர் அந்த மாதிரி நல்லா உயர்த்திக்கோங்க உங்கள் லேண்டை. அப்படின்னா என்ன, உங்கள் லேண்டை உயர்த்திக்கோங்க, பக்கத்துலலாம் தண்ணி போகட்டும். இந்த லேண்டை என்ன உயர்த்தினாலும் அவங்க வெளியில் வரணும்ல, ரோட்டுக்கு எப்படி வருவாங்க நாளைக்கு? அவ்வளோ வெள்ளம் இருந்தது. நான் இப்போ பின்னாடி அந்த எம்பசி பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக அந்த தண்ணி, அந்த கார் பார்க்கிங் ஃபுல்லாக தண்ணி இருந்தது, எல்லாம் கண்கூடாக பார்த்தோம். அப்போ அதற்கு பிறகும் இவங்க இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம்னு யோசிச்சுக்கோங்க. அப்போ WRD டிபார்ட்மெண்ட்டு நல்லா உங்கள் லேண்டை நல்லா உயர்த்திக்கோங்கன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டு அவங்க தான் இப்படி மோசடியாக ஒரு ரிப்போர்ட் போட்டு பண்ணுறாங்க. சிஎம்டிஏ வந்து சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஒரு சிட்டி எப்படி இருக்கணும், அர்பன் பிளானிங் பண்ணுறது தான் அவங்களோட ரொம்ப முக்கியமான வேலை. எந்த இடங்களில் கட்டிடங்கள் கட்டணும், எந்த இடங்களில் கட்டிடம் கட்டக்கூடாதுங்கிறத அவங்க பிளான் பண்ணணும், ஒரு விஷனோட பிளான் பண்ணி அதுபடி நீங்கள் செயல்படுத்தணும். ஆனால் நீங்கள் சதுப்பு நில ராம்சார் இடத்துலையே கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அவங்க தான் ஒரிஜினலாக இந்த மோசடியை பண்ணவங்களே, ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த மாதிரி மோசடியாக பட்டா போட்டவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பல்வேறு துறைகள் இதில் இன்வால்வ்டாக இருக்கிறாங்க. ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி ரொம்ப முக்கியமாக, இவங்க எல்லாரும் தான் இதில் இன்வால்வ்டு. நீங்கள் இப்போ சிஎம்டியோடைய அமைச்சர் சேகர் பாபு இருக்கிறாரு,
அப்போது அஞ்சுல் மிஸ்ரான்னு ஒரு செக்ரட்டரி இருந்தார். இவங்களாம் தான் இதுக்கு பொறுப்பு. என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்னா அந்த சியா கமிட்டியிலேயே பல ஐஏஎஸ் அதிகாரிகள், ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐஎஃப்எஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம், ஜஸ்ட் ஒரு மேப்பை பார்த்தா தெரியுது இது ராம்சார்க்குள்ளே வருதுன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தெரியாமலாம் இருக்கும். அப்போ தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு ஊழலை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இது வந்து வெறும் ஒரு மோசடி, நீங்கள் இதை ரத்து பண்ணுறது மட்டும் போதாது, இதற்கு பின்னாடி நடந்த ஊழல் முறைகேடுகளையே விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதில் இப்போ என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சார்? இதில் எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் தரப்புலேருந்து எடுக்கப்படல. அரசாங்கம் வந்து ஒரு அபத்தமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்தாங்க. இதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நிலம் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்தில் வரவில்லை அப்படின்றாங்க. நாங்களும் அதில் வருதுன்னு சொல்லலை. நாங்கள் சொல்கிறது ராம்சார்க்குள்ளே வருதுன்னு. ராம்சாருக்குள் 2 விதமான நிலங்கள் வருது. எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள நிலம் வருகிறது. அதை தவிர வெளியே ஒரு 500-600 ஏக்கர் வருகிறது. அதில் வரக்கூடிய நிலம் தான் இது அப்படின்றாங்க. அப்போ ராம்சாருக்குள்ளே வருதுங்கிறத ஒரு இன்டைரக்டாக ஒத்துக்கிறாங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக. ஆனால் அந்த ராம்சாரின் எல்லையை நாங்கள் இன்னும் ராம்சார் என்பதை நாங்கள் நோட்டிஃபை இதுவரை செய்யவில்லை அப்படின்றாங்க. நோட்டிஃபை செய்த பிறகு தான் உண்மை நிலவரம் தெரியும் அப்படின்றாங்க. நீங்கள் நோட்டிஃபை பண்ணுறீங்க இல்லைங்கிறது மேட்டரே கிடையாதுங்க. நோட்டிஃபை நீங்கள் ஏன் நோட்டிஃபிகேஷனை டிலே பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்குள்ளே மீதி இருக்கிற லேண்ட் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோடைய எண்ணமாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லைன்னா 2022 ஏப்ரலில் வந்ததுக்கு இன்னி வரைக்கும் நோட்டிஃபை பண்ணால் வச்சுருப்பாங்களா 3 வருஷம்? இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நோட்டிஃபை பண்ணாதான் இந்த சட்டம் செல்லுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. இந்த சட்டத்திலேயே ரொம்ப அதனால தான் தெளிவாக போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, வெட்லாண்ட்ஸ் கேட்டகரைஸ்ட் ஆஸ் வெட்லாண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அண்டர் ராம்சார். ஸோ என்றைக்கு நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறீங்களோ, வெட்லாண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அண்டர் ராம்சாரை என்றைக்கு கேட்டகரைஸ் பண்ணுறீங்களோ அன்னிலேருந்தே இந்த சட்டம் செல்லும். வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் செல்லும்னு சட்டத்தில் போட்டாங்க. மிச்ச வெட்லேண்டுக்கு தான் நீங்கள் நோட்டிஃபை பண்ணணும். மிச்ச வெட்லேண்ட்னா இப்போ அதுக்கு ஒரு ஏரி இருக்குது, அரசாங்கம் வந்து இதை வெட்லேண்டாக நாங்கள் பாதுகாக்க போகிறோம் இந்த பகுதியை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் எல்லையை ஃபஸ்ட்டு நோட்டிஃபை பண்ணால் தான் இந்த சட்டத்தின் கீழே கவர் ஆகும். ஆனால் ராம்சாருக்கு அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் அது ரொம்ப தெளிவாக கைட்லைன்ஸில் மத்திய அரசாங்கம் விளக்கியிருக்கிறாங்க. இந்த கேட்டகரைஸ்டு ஆஸ்னால் என்ன அப்படின்னா, ஃப்ரம் த டேட் ஆஃப் டெசிக்னேஷன்னே அவங்களோட கைட்லைனில் போட்டாங்க. ஸோ ஏப்ரல் 8, 2022 இந்த சட்டம் செல்லும் ராம்சாருக்கு, பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு. செக்ஷன் 4 என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த விதமான கட்டுமானமும் இதில் செய்யக்கூடாது. அப்போது இந்த ரூல் அப்ளிகபிள், அந்த ரூலில் எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்குது. இப்போ இதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இதை எப்படியாவது இன்றைக்கி ஃப்ராடு பண்ணி இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க, இன்ஃபேக்ட் கோர்ட்டில் இருக்குது, கோர்ட் இடைக்கால தடை கொடுத்துருக்கு கட்டுறதுக்கு. ஆனால் இவங்க என்ன ஃப்ராடு பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னா, எப்படியாவது இந்த நிலம் ராம்சார்க்குள்ளே வரலை, நாங்கள் இப்போ போய் கிரவுண்ட் ட்ரூத்திங் பண்ணுறோம், இப்போ போய் நாங்கள் ஃபீல்டில் போய் செக் பண்ணுறோம், ஃபீல்டில் போய் செக் பண்ணும்போது இது ஒரு வெட்லேண்டு கிடையாது, இது ஒரு ட்ரை லேண்டுன்னு என்னத்தையாவது ஒரு பொய்ய சொல்லி இதை எப்படியாவது எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் அரசாங்கம் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. இப்போ அந்த சரௌண்டிங்கில் வர எந்த கட்டிடங்களும் இல்லையா சார்? சரௌண்டிங்கில் கொஞ்சம் அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் 2022 ஏப்ரலுக்கு பிறகு எந்த கட்டுமானத்திற்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது ராம்சார்க்குள்ளே வரக்கூடிய நிலங்களுக்கு. ஸோ நாங்கள் அதனால தான் எங்கள் புகாரில் என்ன சொல்லியிருக்கிறோன்னா, இப்போ இது நம்ம கண்கூட இது எதனால எனக்கு தெரியுது, நான் அந்த பகுதிக்கு போகிற போது நேரடியாக பார்க்குறேன் ஒரு டின் ஷீட் எழுப்புறாங்க அப்படிங்கிறது. அப்போ அதை செக் பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி வேறு சில நிலங்களுக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இவங்க அப்ரூவல் கொடுத்துருக்கலாம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஏப்ரல் 8, 2022 பிறகு ராம்சார் எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிக்கு என்னெல்லாம் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்களோ அரசாங்கம் அதை வெளிப்படையாக வைக்க வேண்டும். அதை அந்த ஒப்புதல்களையும் ரத்து செய்ய வேண்டும். இப்போது நாம் ஒரு சில விஷயங்களில் தெளிவாக இருக்கணும். சில வாட்டி நம்ம என்ன சொல்ல முடியாது, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஏரி இருந்தது, அந்த இடத்துல வீடு கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி போய் நம்ம மீட்க முடியாது. ஆனால் இன்னைக்கு 2015க்கு பிறகாது சென்னையில் நமக்கு ஒரு பெரிய பெருவெள்ளம் வந்தது. அதற்கு பிறகாது ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. அப்போது அவேர்னஸ் வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், இதற்கு பிறகாவது நீங்கள் நீர்நிலைகளை தாரை வார்க்காதீர்கள், நீர்நிலைகளை
இருக்க வேண்டியது முக்கியம். ஒரு கட்டில் ஒரு டெட்லைன் வேணும், ஒரு கட் ஆஃப் வேணும். இதற்கு பிறகாவது நீங்கள் வந்து பட்டா போடாதீங்க, நீர்நிலைகளை அனுமதி கொடுக்காதீங்க, வெட்லேண்டை பாதுகாத்துக்கோங்க. அது இப்போ ராம்சார்னா என்ன, அது ப்ரைவேட் ஹேண்டில் இருக்கலாம், கவர்மெண்ட் ஹேண்டில் இருக்கலாம். அது பிரைவேட் நிலம் என்று தெரிந்துதான் ராம்சார்க்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது கவர்மெண்ட் லேண்டு என்று கொண்டு வரப்படவில்லை. இன்று தனியார் கையில் இருக்கிறது என்று தெரிந்துதான் ராம்சார் எல்லைக்குள் கொண்டு வரப்படுது. அது ஒரிஜினலி பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் லேண்ட். ஸோ அது இன்னைக்கு பிரைவேட் ஹேண்டில் கூட இருக்கலாம், ஆனால் அதில் கட்டுமானங்கள் நீங்கள் அலோவ் பண்ண முடியாது. அது தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது தான், அதுதான் ராம்சார். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கவர்மெண்ட்டுக்கு வேணும். தெரியும், கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் கிடையாது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு சாரார் வந்து இந்த பிரிகேட் நிறுவனத்துடைய அது இப்படியாவது இதை அவங்களுக்கு வந்து தாரை வார்க்கணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ தீவிரமாக இருக்கிறதுக்கு காரணம், இதில் வாங்கி சொன்ன மாதிரி இதில் வந்து மிகப்பெரிய அளவில் பணம் விளையாடி இருக்கும். அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க.